ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பீட்சா பண்ண போகிறோம். ஸோ பீட்சாவில் எப்படி ஹெல்த்தின்னு தானே பார்க்குறீங்க. ஏம்னா இதில் மைதா இல்லாமல் பிரெட் இல்லாமல் நம்ம உருளைக்கிழங்கு வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க மக்களே. ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி விடுங்க. முதல்ல ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சு இறக்கி வச்சுக்கிட்டோம். அடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிற ஒரு மெயின் ஐட்டம், ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் பெப்பரை போட்டு அது கூடயே ஒரு 1/2 கப் பாலையும் சேர்த்துட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா கலக்கி வைக்க போகிறோம். ஸோ அப்படியே மறக்காமல் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு சேர்த்து வச்சுக்கணும். அடுத்து பீட்சாவுக்கு தேவையான பேஸ் ரெடி பண்ண நல்ல வெந்த உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா அமுக்கி நல்ல மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பீட்சாவோட பேஸ் பண்ணதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேன். இந்த தட்டில் பட்டர் பேப்பரை விரித்து வச்சுட்டு ஸோ அதுக்கு மேலே நம்ம மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்க அப்படியே பீட்சாவோட பேஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பீட்சாவோட பேஸ் மேலே அப்படியே கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அப்படியே எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விடணும். ஸோ இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு எடுத்து அப்படியே தூவி விட்டுட்டு கூடுதலாக உங்களுக்கு பெப்பர் வேணுன்னா அதையும் சேர்த்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பிங்ஸ்காண்டி சின்ன சின்ன வெட்டின பாலக்கீரை அப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் அப்படியே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற செரி டொமேட்டோவும் சேர்த்துட்டு நம்ம ஆரம்பத்தில் ரெடி பண்ண மெயின் ஐட்டமை இதுக்கு மேலே அப்படியே ஊற்றி விடணும். தேவையான அளவு ஊற்றுனதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு கை நிறைய நல்ல சீஸ் எடுத்து அப்படியே நல்லா இந்த மாதிரி பரப்பி விடணும். அடுத்து இதில் அப்படியே சில்லி ஃப்ளெக்ஸை ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ்க்கு நான் கார்ன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணால் காளான் அப்படி இல்லைன்னா பன்னீர் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற தவா அப்புறம் குக்கரை யூஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வச்சா போதும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான பீட்சா நம்ம மைதாவே இல்லாமல் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.